ஒளிச்சிதறல். சூரிய ஒளி புவியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் அனைத்து திசைகளிலும் விலகல் அடைய செய்யப்படுகிறது. இந்நிகழ்வு ஒளிச்சிதறல் எனப்படுகிறது. இப்போ ஒளிச்சிதறல் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஷின் இருக்குது அப்படின்னா இந்த 4 லைன் தான் அந்த கொஷினுக்கான ஆன்சர். ஒளிச்சிதறலுக்கான டெஃபினிஷன் இதுதான். ஓகே, இந்த டெஃபினிஷனோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா பாக்ஸில், படம் 2.1 ஒளிச்சிதறல்னு சொல்லிட்டு அந்த பிக்சரோட கம்பேர் பண்ணி இந்த டெஃபினிஷனை நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு, சூரிய ஒளி புவியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால், இப்போ என்னன்னா கீழே இருக்க பிக்சரில் படுகதிர், அந்த படுகதிர் தான் சூரிய ஒளின்னு வச்சுக்கலாம். சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது தான் நம்மளோட வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றுல குட்டி குட்டியான தூசுகள் இருக்கும், மூலக்கூறுகள் அணுக்கள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தூசில் ஒரு சின்ன தூசுன்னு எடுத்துப்போமே, ஒரு சின்ன துகள். சூரிய ஒளி அந்த துகள் மேலே படும்போது அனைத்து திசைகளிலும் விலகல் அடைய செய்யப்படுகிறது. அந்த துகளில் பட்டு அது தெரிச்சு எல்லா திசைகள்லையும் விலகல் அடைஞ்சு போகுது. இதுக்கு பேர் தான் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிகழ்வில் ஒளிக்கற்றையானது ஊடகத்தில் உள்ள துகள்களுடன் இடைவினையில் ஈடுபடும் போது என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒளிக்கற்றையானது, ஒளிக்கற்றைனா என்னன்னு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது சிங்கிள் லைட்டு, ஒரே ஒரு லைட் ரே வந்துச்சு அப்படின்னா, ஒத்தையாக ஒரு லைனாக வந்ததுன்னா அது ரே, ஒளிக்கதிர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ரே நிறைய சேர்ந்து ஒன்றா வர்றதை ஒளிக்கற்றைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பீம் ஆஃப் லைட், பீம் அப்படின்னும் நாம் சொல்லுவோம். இப்போது இந்த ஒளிக்கற்றை, அதாவது நிறைய ஒளிக்கதிர்கள் ஒன்றா சேர்ந்து ஊடகத்தில் உள்ள, ஊடகம்னு இது இங்கே ஏதாவது ஊடகம்னா மீடியம், ஊடகம்னு இங்கே எதை சொல்கிறாங்கன்னா இங்கே காற்று, நம்மளோட வளிமண்டலம் ஃபுல்லாக என்ன நிரம்பி இருக்குது, காற்று நிரம்பி இருக்குது. இந்த காற்றுல இருக்கிற துகள்கள், இந்த சின்ன சின்ன துகள்கள், நம்ம சன்லைட்டு படும்போது நம்ம காற்றை பார்த்தாலே நம்மளால் பார்க்க முடியும், அந்த தூசு பறந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காற்றில் உள்ள துகள்களுடன் இடைவினையில் ஈடுபடும் போது, அதாவது அந்த லைட்டு இந்த துகள் மேலே மோதும் போது அவை அனைத்து திசைகளிலும் திருப்பி விடப்பட்டு சிதறல் நிகழ்கிறது. அந்த லைட்டு அதில் பட்டு தெரித்து எல்லா திசைகள்லையும் பரவலாக விரிஞ்சு போகுது, அது திசை திருப்பி விடப்படுது. இதுதான் என்ன, இது இப்படி திருப்பி விடப்படுறதுனால அங்கே சிதறல்ன்றது நடக்குது. இடைவினையில் ஈடுபடும் துகள் சிதறலை உண்டாக்கும் துகள் ஸ்கேட்டரர் எனப்படுகிறது. ஆக்சுவலாக ஒளிச்சிதறலை ஸ்கேட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒளிச்சிதறலுக்கு காரணமாக இருக்கிற வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த துகள்கள் இருக்கு இல்லையா, இந்த துகள்களை என்னென்னு சொல்கிறாங்கன்னா சிதறலை உண்டாக்கும் துகள்னு தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் ஸ்கேட்டரர் அப்படின்னு சொல்கிறோம். ஒளிச்சிதறலின் வகைகள். ஓகே, இவ்வளோ நேரம் நாம் ஒளிச்சிதறல்னால் என்ன, அது எப்படி நடக்கும், எதனால் நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போது அந்த ஒளிச்சிதறல்களுக்கு சில வகைகள் இருக்குது. சில வகைகளாக அதை பிரிக்கலாம். இந்த ஒளிச்சிதறல் இந்த வகையை சேர்ந்ததுன்னு. அது என்னென்ன வகைகள், அது எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஒளிக்கற்றையானது ஊடகத்தில் உள்ள துகள்களுடன் இடைவினையாற்றும் போது பல்வேறு வகையான சிதறல்கள் ஏற்படுகின்றன. இப்போ என்னன்னா, ஒரு பீம் ஆஃப் லைட் ஒரு ஊடகத்தில் இருக்கிற துகள்கள், அதாவது இந்த காற்றுல இருக்கிற துகள்களோட சேரும்போது, மோதும்போது, இடைவினை ஆற்றும் போது பல்வேறு வகையான சிதறல்கள் ஏற்படுகின்றன. ஏற்படுற சிதறல்கள் எல்லா சிதறல்களும் ஒரே மாதிரி இருக்காது. அதோட சிதறல்கள், அந்த லைட்டு சிதறி போகிறது வெவ்வேறு மாதிரி இருக்கும். இதை எக்ஸாம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, இப்போது இந்த காற்றில் இருக்கிற துகள்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லைல்ல, எல்லா துகள்களும் வேறு ஷேப்பில் இருக்கலாம், வேறு சைஸில் இருக்கலாம். அதே மாதிரி விழற அந்த லைட்டும், எல்லா லைட்டும் ஒரே அளவில் இருக்க போகிறது இல்லைல்ல, கலர் வேரியாகலாம், அலைநீளம் வேரியாகலாம், வெளிச்சம் வேறையாக இருக்கலாம். ஸோ இந்த லைட்டு விழற கதிரை பொறுத்தும் இருக்கிற துகள்களை பொறுத்தும் இந்த சிதறல்ன்றது வெவ்வேறு வகையாக வகைப்படுத்த முடியும். அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். அதில் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஒளிச்சிதறலை மீட்சி சிதறல் மற்றும் மீட்சியற்ற சிதறல் என 2 வகைகளாக பிரிக்கலாம். இப்போ ஒளிக்கற்றையை பேஸ் பண்ணி, இப்போ வர்ற பீம் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, அந்த ஒளிக்கற்றையை பேஸ் பண்ணி தொடக்க மற்றும் இறுதி ஆற்றலை அடிப்படையாக கொண்டு என்னென்னா எவ்வளோ வெளிச்சம் வருது, அது கான்ஸ்டண்ட்டாக
ஒரே அளவில் தான் அந்த ஒளிக்கற்றை வந்துட்டு இருக்கா? இப்போ 10 ரேஸ் வருதுன்னா மேலே ஃபஸ்ட்டு வர ரேவும் 10ஆவதாக வர ரேவும் ஒரே அளவில் தான் வருதா, வேறு வேறையாக வருதான்றதை பேஸ் பண்ணி இருக்கிற அப்படி பேஸ் பண்ணி பிரிக்கிற சிதறலை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. என்னன்னா மீட்சி சிதறல், மீட்சியற்ற சிதறல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு மீட்சி சிதறல்னா என்னன்னு பார்க்கலாம். சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின் அச்சிதறல் மீட்சி சிதறல் எனப்படும். இப்போது ஒரு பீம் ஆஃப் லைட்டு பட்டு அது வந்து என்ன ஆகுது, சிதறடிக்கப்பட்டு அது சிதறல் ஆகுது இல்லையா, பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது இல்லையா, அந்த பிரிஞ்சு பிரிஞ்சு போகிற அந்த ஒளிக்கற்றைகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய தொடக்க ஆற்றலும் இறுதி ஆற்றலும் ஸ்டார்ட் ஆகும்போதும் எண்ட் ஆகும்போதும் அவங்களோட ஆற்றல் ஒரே அளவில் இருந்துச்சுன்னா அது மீட்சி சிதறல். இதுவே மீட்சியற்ற சிதறல் அப்படின்னா சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமற்ற இருப்பின் அச்சிதறல் மீட்சியற்ற சிதறல் எனப்படும். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது சிதறடிக்கப்படுற அந்த கதிர்கள் வந்து அதோடைய தொடக்கமும் இறுதியான ஆற்றல்கள், அதோட ஃபஸ்ட்டு இருக்கிற எனர்ஜியும் லாஸ்ட்டாக இருக்கிற எனர்ஜியும் வேறு வேறையாக இருந்துச்சு, சமம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மீட்சியற்ற சிதறல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மீட்சி சிதறல், மீட்சியற்ற சிதறல் இது ரெண்டும் நாம் எதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒளிக்கற்றையை பேஸ் பண்ணி பார்த்தோம்.